பாப்பா, உங்க பேர் மேரியா? உனக்கு எதுவும் உதவி தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லு. சவுண்டு சுத்தி சுத்தி கேக்குது. ஃபர்ஸ்ட் இங்கே கேட்டுச்சு, அதுக்கப்புறம் ஓகே ப்ரோ, நான் போயிட்டு வரேன். சப்போஸ் யாராவது வந்தாங்கன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, கால் பண்ணுங்க, வந்துடுறேன். ஓகேவா? பார்த்து போயிட்டு வா. இந்த இடத்த பத்தி ஒரு மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, பார்த்து சேவ் பண்ணி எதுனா கிளம்பிடு. ஓகே ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, கால் பண்ணுறேன். சுற்றி நிறையா பில்டிங் இருக்குது. ஹலோ buddies and homies, வெல்கம் பேக் டு அவர் இன்னொரு பேவேட்டை. இன்றைக்கி நம்ம ரொம்ப வருஷமாக கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒரு கொடூரமான அப்பார்ட்மெண்ட்டை தான் இன்றைக்கி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த பில்டிங்கில் ஒரு லவ் ஃபெயிலியரான ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி செத்து போயிட்டு தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பில்டிங் கம்ப்ளீட்டாக கைவிடப்பட்ட நிலைமைக்கு வந்திருக்கு. பகல் டைமில் இங்கே நிறைய பேர் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் சரக்கு அடிக்கிறதுக்கும் நிறைய பேர் வருவாங்களாம். அதே நைட் டைமில் இங்கே யாருமே வரமாட்டாங்களாம். இந்த ரோடு சைடே யாருமே வரமாட்டாதான்னு சொல்கிறாங்க. ஏன்னா வெளில வரப்போவே நிறைய பேர் என்னை வான் பண்ணி தான் உள்ளே அனுப்புனாங்க. உள்ளே போகாதீங்க, எதுக்கு இந்த பக்கம்லாம் வரீங்கன்னு சொல்லி தான் அனுப்புனாங்க. நான் கொஞ்சம் நேரம் பர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ளே வந்திருக்கிறேன். அதே பெரிய போராட்டமாக இருக்குது. ஸோ சுற்றி வீடு நிறையா இருக்கிறதால ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. எவ்வளோ சீக்கிரம் வீடியோ எடுத்து கிளம்ப முடியுமோ கிளம்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் தனியாக தான் வந்திருக்கிறேன். அதுதான் எனக்கு நினச்சா ரொம்ப பதட்டமாக இருக்குது. பார்த்துக்கலாம் என்ன நடக்குதுன்னு தெரியல. ஸோ இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பிடலான்னு ஒரு குட்டி நம்பிக்கை இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டாக கிளம்பி வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். சுற்றி நிறைய சவுண்டு டிஃப்ரெண்ட்டாக கேட்டுக்கிட்டே இருக்குது. அது நினச்சா தான் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. ஸோ பார்த்துக்கலாம். நிறைய வீடியோ எடுத்துட்டோம். இதெல்லாம் புதுசாக நமக்கு பார்த்துக்கலாம். இப்போது பேய் வேட்டைக்கு போகலாமா? கெட் ரெடி ஃபோக்ஸ். இந்த இடம் கொஞ்சம் இல்லை, ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. எவ்வளோ சீக்கிரம் வீடியோ எடுத்து கிளம்ப முடியுமே கிளம்பிடலாம். இங்கே 2 ரூம் போகுது, மேலே வேறு ஸ்டெப்ஸ் வேறு போகுது. ஃபஸ்ட்டு இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து பார்த்துக்கலாம். வெளியில் ஏதோ சவுண்டு கேட்குது. ரொம்ப மைல்டாக சவுண்டு கேட்குது. எனக்கு அது கேட்குது. கேமராவில் ரெக்கார்ட் ஆகுதான்னு தெரியல. கேட்கும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு பால்கனி. யாரோ நடந்து போன மாதிரி ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குது.
அந்த பக்கமும் ஏதோ ஒரு பில்டிங் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த பில்டிங் டைம் இருந்துச்சுன்னா பார்த்துக்கலாம். சப்போஸ் இந்த இடம் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கும் கூட. சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதையும் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஐயோ, எந்த பக்கம் வந்தாலும் மறந்து போச்சு. ஏன்னா தனியாக வர்றதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம இந்த மாதிரி அலோன் சேலஞ்சு பண்ணி ரொம்ப வருஷம் ஆகுது. ஓகே, பார்த்துக்கலாம். இங்கே ஒன்றும் இல்லை, எம்டியாக தான் இருக்குது. ஆனால் சரக்கு அடிக்கிறதுக்கு இந்த இடத்த நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னு நல்லாவே தெரியுது. நிறைய பேர் பட்டில்ஸாக கிடக்கு. யார் அது மேல? மேல யாராவது இருந்தீங்கன்னா கீழே வந்துருங்க. உங்களை தொல்லை பண்றதுக்காக நான் இங்க வரல. நான் இந்த ஏரியா தான். மேல யாராவது இருந்தீங்கன்னா கீழே வந்துருங்க. அடி மேல ஏதோ மூவ் அடிச்சு நான் பார்த்தேன். ரெக்கார்டு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். மேலே போய் பார்க்கலாம். இப்போ நான் மேலே வர போகிறேன். என்ன எதுவும் பண்ணணும்னு நினைக்கிறாதீங்க. ஹலோ, உள்ளே யாராவது இருந்தீங்கன்னா வெளில வந்துடுங்க. உங்களை தொந்தரவு பண்ணுறதுக்காக நான் இங்கே வரல. மேலேயும் ஸ்டெப்ஸ் போகுது. யாரது உள்ள? நான் ஸ்டெப்ஸ் கிட்ட ஒன்று பார்த்தேன்னு சொன்னேன்ல, அதே மாதிரி உள்ள ஒன்று பார்த்தேன். ரெக்கார்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். யாரது உள்ள? உள்ள யாராவது இருந்தீங்கன்னா வெளில வந்துருங்க. என்ன எதுவும் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஐயோ, இந்த வவ்வால் வேற. நீங்கள் தான் இந்த லவ் ஃபெயிலியரால் இங்கே சூசைட் பண்ணி செத்து போனீங்களா? உங்களுக்கு எதுவும் உதவி தேவைப்படுதா?
உங்களுக்கு எதுவும் உதவி தேவைப்பட்டா தைரியமாக என்கிட்ட சொல்லலாம். நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன். தயவு செஞ்சு என்னை எதுவும் பண்ணணும்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்கள் தான் இங்கே நின்று போனீங்களா? உங்களை நான் பார்த்துட்டேன். தைரியமாக வெளில வரலாம். உங்களுக்கு எதுவும் உதவி தேவைப்படுதா சொல்லலாம். நீங்கள் எதுக்கு இங்கே இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு எதுவும் உதவி தேவைப்பட்டா தாராளமாக என்கிட்ட சொல்லலாம். உங்களுக்கு நான் உதவி பண்ணுறேன். உங்களை நான் என்னோட தங்கச்சியாக நினச்சிக்கிறேன். லவ் ஃபெயிலுங்கிறது ரொம்ப கொடுமையான வழி தான், எனக்கும் தெரியும். அதுக்காக இதுக்கப்புறம் ஒரு லைஃப் இருக்குது, அதை நீங்கள் யோசிக்கலை. நீங்கள் யோசிச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி முடிவை நீங்கள் எடுத்துருக்க மாட்டீங்க. நீங்கள் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. உங்களுக்கு எதுவும் உதவி தேவைப்பட்டால் என்கிட்ட சொல்லலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நான் உதவி பண்ணுறேன். தயவு செஞ்சு என் முன்னாடி வாங்க. என்னை எதுவும் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஆல்ரெடி உங்களை நான் பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு என் முன்னாடி வந்து நின்னீங்கன்னா அது நீங்கள் எனக்கு கொடுக்குற பெரிய உதவி நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் தாராளமாக என்கிட்ட சொல்லலாம். இங்கே எதுவும் மேரின்னு எழுதியிருக்கு. பாப்பா, உங்கள் பேர் மேரியா? இப்போ நீங்கள் தான் சவுண்டு போட்டிங்களா? நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னை பார்த்து நீங்கள் ஒன்றும் பயப்படாதண்ணா. தைரியமாக என் முன்னாடி வரலாம். என்ன உங்களோட அண்ணனா நினச்சிக்கோங்க. உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன். இப்போ உள்ள வரப்ப எனக்கு யாரும் நடக்கிற மாதிரி ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்டுச்சு. இப்போ நீங்கள் தான் நடந்தீங்களா? என்கிட்ட எதுவும் நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க தான் பேசுறீங்களா? பாப்பா, உன்னோட பேரு மேரியாமா? யாரோ அழுற மாதிரி மைல்டா சவுண்ட் எனக்கு கேக்குது. கேமரால ரெக்கார்ட் ஆகுதான்னு தெரியல, உள்ள இருந்து தான் கேக்குது. பாப்பா, நீ தான் அழுறியாமா?
பாப்பா, உனக்கு எதுவும் உதவி தேவைப்பட்டுச்சுன்னா இங்கதான் உட்காந்துருச்சு. நான் பார்த்தேன். அங்கே இருந்து நான் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே உட்காந்துருச்சு. நான் பார்த்தேன். பாப்பா, அதுக்குள்ள எங்க போனேன்? பாப்பா, எதுக்கு என்னை பார்த்து பயப்படுற? அப்படி சவுண்டு சுற்றி சுற்றி கேட்குது. ஃபஸ்ட்டு இங்கே கேட்டுச்சு. அதுக்கப்புறம் சரி, ஓகே ஓகே, நான் கிளம்பிடுறேன் இந்த இடத்த விட்டு. உன்னை தொந்தரவு பண்ண நான் விரும்பலை. சில கொஸ்டின்ஸ் மட்டும் நான் உன்கிட்ட கேட்டுடுறேன். அதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லு. நான் இந்த இடத்த விட்டு உடனே கிளம்பிடுறேன். அவனை தொந்தரவு பண்ணல. நீ ஒரு 5 நிமிஷம் பொறுமையா இருந்து யோசிச்சிருந்தா இந்த முடிவை நீ எடுத்திருக்க மாட்ட. லவ் ஃபெயிலியருங்கிறது ரொம்ப கொடுமையான வழி தான், எனக்கும் தெரியும். அதுக்காக நீ இந்த மாதிரி முடிவு எடுத்தது ரொம்ப ரொம்ப தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்கப்புறம் ஒரு பெட்டரான லைஃபே இருக்கு. அதை நீ யோசிக்கவே இல்லை. நீ அதை யோசிச்சு பார்த்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி முடிவை நீ எடுத்திருக்க மாட்ட. நீ ஒரு நிமிஷமாவது உன்னோட பெத்தவங்களை பத்தி நீ யோசிச்சு பார்த்திருக்கியா? சவுண்டு வெளியில இருந்து தான் கேக்குது. நீ ஒரு நிமிஷம் அவங்கள பத்தி யோசிச்சிருந்தீங்கன்னா இந்த முடிவை நீ எடுத்திருக்க மாட்ட. சரி, நான் இந்த இடத்த விட்டு நான் போயிடுறேன். நீ ஃபர்ஸ்ட் அழுறத ஸ்டாப் பண்ணு. நான் கிளம்பிடுறேன் இந்த இடத்த விட்டு. உன்னை கஷ்டப்படுத்த நான் விரும்பல. ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் அழுறத ஸ்டாப் பண்ணு. நான் இந்த இடத்த விட்டு நான் போயிடுறேன். உன்னை தொந்தரவு பண்ண நான் விரும்பல. ஆனா ஒரு விஷயம் நான் சொல்றேன், தயவு செஞ்சு இந்த இடத்துல நீ இருக்காத. சொர்க்கத்துக்கு போயிட்டு ரொம்ப சந்தோஷமா இரு. என் மனுஷங்க இருக்காங்க. ரொம்ப கொடுமையான உலகம் இது. அப்புறம் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும். உங்களை ஒருத்தவங்க உண்மையாக லவ் பண்ணுறாங்க, உண்மையாக நேசிக்கிறாங்கன்னா அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் உண்மையாக இருக்கணும்னு நினைங்க. பாசமாக பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு சத்தியமாக தெரியல. முடிஞ்ச வரைக்கும் உண்மையாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். உங்களை யாருக்காவது பிடிச்சிருக்குன்னா அவங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நிறைய விஷயம் நம்ம வெளியில் இந்த மாதிரி செய்திலாம் கேட்குறோம். இந்த பொண்ணு பேர் மேரியான்னு சத்தியமாக தெரில. இங்கே எழுதியிருக்கு, அதை பார்த்து தான் நான் சொன்னேன். ஆனால் மேரியான்னு இந்த பொண்ணு பேர் மேரியான்னு எனக்கு சத்தியமாக தெரியல. மேரின்னு சொன்னால் அந்த பொண்ணு ரியாக்ட் பண்ணுது. அதை வச்சு தான் அந்த மேரின்னு நான் சொல்கிறேன். மற்றபடி அந்த பொண்ணு பேர் மேரியான்னு சத்தியமாக தெரியல. பாப்பா, இப்போ நான் இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறேன். நீ சந்தோஷமாக இரு. ஆனால் இந்த இடத்துல இருக்காத, வேற எங்கேயாவது போய் இரு. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். சரி, ஓகே படி, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஏன்னா என்னால் இதுமே சத்தியமாக எனர்ஜி இல்லை. ரொம்ப மூச்சு வாங்குது, கை கால்லாம் ரொம்ப வலிக்குது. என்னால் முடியல. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.
வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, நம்ம சேனலை போய்ட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு நல்ல வீடியோவில், ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில், ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் அவங்கள பார்க்குற வரைக்கும் டாட்டா லவ் யூ ஃப்ரம் பீஸ்லி பிரசாந்த். பாய். வாங்க கிளம்பிடலாம் வாங்க.